ஃப்ரண்ட் வெட்ட போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பேக் எடுத்து முதல்ல ஆஸ் மாதிரி எடுத்து போட்டுக்கிறேன். இதுக்கு நம்ம வந்து இது நேர் கட்டிங் தான் போடுறோம். அப்போ நேர் கட்டிங் போடும்போது என்ன ஆகுது, துணி வந்து இழுவ கொடுக்காது. அதனால் என்ன செய்யணும், நம்ம ஒரு 1/2 இன்ச்சு முதல்ல மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன். 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு கோடு. அரை இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதில் தான் நம்ம வைக்கணும். அதில் தான் நம்ம வைக்கணும். பின்னாடி எடுத்த பேட்டர்ன் நம்ம வைக்கணும். வச்சுட்டு என்ன செய்யுங்க, ட்ரேஸ் பண்ணி இதுவரையும் பண்ணிவிட்டு இதோட பேக் முடிஞ்சா இதை விட நமக்கு ஒரு டாட் பிடிக்கும். அதுக்காக ஒரு 1/2 இன்ச். அப்புறம் இந்த கிப்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் இடுப்பு பகுதி, அதில் 1 இன்ச், இதில் 1 இன்ச்சு வச்சுக்கோ. இதுலேயுமே ஒரு பாதி வரையுமே வச்சுக்கிடலாம். ஏன்னா நம்ம கழுத்து பாதி வரையும் வரைஞ்சி தான் அங்கிட்டு வரையணும். அதனால் ஒரு பாதி அளவு இதுலேயும் வச்சுக்கிடலாம். வச்சுட்டு இதை எடுத்துடலாம். இது தேவை கிடையாது, இனிமேல் நமக்கு இது தேவை கிடையாது. இதுவுமே கொஞ்சம் இப்படி கிராஸாக தான் இருக்கும். இதை மாதிரி வச்சுட்டோமா, அடுத்து இங்கே ஒரு கோடு போட்டு முதல்ல இப்படி வைக்கலையே வச்சு போட்டுக்குவோம். இதுலேயுமே ஒரு பாக்ஸு போட்டுக்கோங்க, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு ஃப்ரெண்ட் எடுக்கிறோம். ஃப்ரெண்டுக்கு உயரம் தேவையில்லை. ஏன்னா இதில் பட்டி எடுக்கிறோம், இதை ஒன்று நம்ம தனித்தனியாக எடுக்க போகிறோம். உயரம் தேவையில்லை. இந்த இது மொத்தப்படி இழுத்தோம்னா நிறையா வரும், 14 இன்ச்சுக்கு மேலேயே வரும். அப்போ நம்ம அது 13 தானே எடுத்தோம்னு குழம்புவோம். அதனால் நீங்கள் இதை இழுத்து உயரம் எடுக்காதீங்க. இந்த தப்பும் பண்ணக்கூடாது. முதல்ல கழுத்தை குறிச்சிடுவோம். சரியா, கழுத்து வந்து என்றைக்குமே வந்து இந்த சைடு எடுக்கக்கூடாது. இது வந்து இடது பக்கம் எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா, நம்ம இப்படி வைக்கும் போது என்ன ஆகும், ஒவ்வொருத்தரும் நல்லா அடித்து கழுத்தில் நல்லா வந்துடும். பழகினவங்க ரவுண்டு நல்லா வந்துடும். ஒவ்வொருத்தரும் அடிச்சுறதுல நீங்கள் நேற்று வரையும் சட்டை எப்படி பார்த்தீங்க, இழுத்துக்கிட்டு இருந்துச்சா? இது நான் தைச்சது எப்படி நல்லா அதே ரவுண்டு மாதிரியே வந்திருக்கா? அப்படி இருந்தால் ஒன்றும் இல்லை. சப்போஸ் இந்த இப்படி இழுத்த மாதிரி இப்படி வந்துச்சு அப்படின்னா, அதனால தான் இந்த பக்கம் எடுக்கக்கூடாது. யாருமே இந்த பக்கம் எடுக்காதீங்க. எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்களும் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த சைடு எடுக்க சொன்னாங்க. இந்த சைடு இருக்குல்லப்பா, இதான் எடுக்க சொன்னாங்க. இந்த பக்கம் இந்த இதுலேயுமே நம்ம இந்த அளவு வரையும் தான் எடுக்கணும். இது வந்து எக்ஸஸாக உள்ள துணி, அதனால் இதை நம்ம எடுக்க இது வரையும் தான் நம்ம அளவு பார்க்கணும். இங்கே தான் நம்ம குறிக்கணும். இதையும் அதே மாதிரி இந்த கால் ஸ்கேல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி இதையும் அதே மாதிரி பாருங்கள். எங்கனக்குள்ளே பாருங்கள், எங்கனக்குள்ளே வருதுன்னு இந்த மார்க் பண்ணிவிட்டு இந்த கழுத்து உயரம் எவ்வளவு, 6 இன்ச்சு. இதுவும் கழுத்து உயரம் வந்து 6 இன்ச்சு. கழுத்தோட முன்கழுத்து உயரம் 6 இன்ச். அப்போ இந்த 6 இன்ச்சை நம்ம இங்கே போடுறோம். இது நம்ம ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம். அதனால் இதில் போய் பார்க்கணும், அகலம் பார்க்கணும்னு தேவையில்லை. நம்ம ஏற்கனவே அகலம் பார்த்து எல்லாம் பார்த்து இதை வெட்டிட்டோம், தேவை கிடையாது. இதுலேயும் அதே மாதிரி 1 இன்ச்சு, கழுத்துக்கு வந்து 1 இன்ச்சு போட்டுட்டு நம்ம ரவுண்டு கொடுத்துடலாம். நம்ம இதிலேருந்து பாதியிலேருந்து அப்படியே வந்து இப்படி வளைவாக இப்படி ரவுண்டு கொடுத்துடலாம். இல்லை இந்த ஸ்கேலை வச்சு நம்ம கொடுத்துடலாம். இதில் பாதி அந்த மாதிரி எடுக்கணும் அப்படிலாம் இல்லை. இந்த 2 கோடை மட்டும் தொடணும். இப்படி கொடுத்துடலாம், இதை மாதிரி கொடுத்துடலாம். அந்த சட்டை நான் அப்பள சொன்ன மாதிரி தான். அதுலேயும் முன்னாடி ரொம்ப அகலமாக போடுற மாதிரி அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம
நம்ம இங்கேருந்து இப்படி ஒரு 1/4 இன்ச்சு இப்படி எடுத்து இங்கேருந்தே இப்படி கொண்டு வரணும். அதுக்கு வந்து அரை என்ன இருக்கும், 3/4 இன்ச்சு இல்லைன்னா 1/4 இன்ச்சில் தான் அந்த ரவுண்டு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப லோவாக நெக்கு போடுறாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த மாதிரி செய்யணும். இங்கே முன்னாடி இந்த ஓடையெல்லாம் இறங்கி எப்படி காட்டுவாங்கல்ல, அவங்களுக்கு இங்கே 1 இன்ச்சு வைக்கக்கூடாது, அரை இன்ச்சில் தான் இப்படி வளைச்சி இப்படி கொண்டு வரணும். நீங்கள் சட்டையை பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரியாப்பா? இந்த சட்டைக்கு இது நான் போடுறது தானே, ஏன்னா இப்படி தான் வெட்டுவேன், இதை மாதிரி வெட்டிக்கிறேன். இது முடிஞ்சு. அப்போ இங்கே ஃப்ரெண்டு கழுத்து இருக்குது பார்த்தீங்களா, ஆம்கோல், இதில் வந்து ஒரு அரை இன்ச்சு இதுலேயும் நீங்கள் வந்து இப்படி கோடு போட்டுட்டு ஒரு அரை இன்ச் இதுலேயுமே ஒரு அரை இன்ச் இந்த வளைவு கொண்டு வந்துடணும். ஒவ்வொருத்தர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயுமே அரை இன்ச்சு கீழே இங்கிட்டு எடுப்பாங்க, இங்கிட்ட அரை இன்ச்சு எடுத்து இதை இப்படி கிராஸாக கொண்டு வருவாங்க. இது இந்த சட்டைக்கு அந்த இது தேவையில்லை, அதனால் நான் உங்களுக்கு இதை சொல்லலை. புரியுதாப்பா? இந்த அளவு இப்படி வரும்பா ஒருத்தர்களுக்கு, இந்த பக்கம் ஒடுங்கி இங்கிட்டும் இப்படி வந்து இதுவும் இப்படி வந்து இப்படி வரும், இப்படி வரும். இங்கனக்குள்ள ரொம்ப தெரிகிற மாதிரி போடுறவங்க அப்படி போடுவாங்க. அந்த சட்டையை நம்ம பார்க்கணும், பார்த்த பிறகு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இதிலேருந்து அரை இன்ச்சு உள்ளடக்கி வெட்டணும். இல்லைன்னா சராசரியாக நம்ம இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சோ குடஞ்சோ அரை இன்ச்சோ குடஞ்சாலே போதும், அதே செஞ்சாலே போதும். அந்த மாதிரி பண்ணணும். இதிலேருந்து நம்ம என்ன செய்யணும், அரை இன்ச்சு இந்த வரையும் கொண்டு போயிடக்கூடாது, இதுலேயே இப்படி வளைச்சி கொண்டு வரணும். இதுலேயே என்ன செய்யணும், இந்த மாதிரியே இப்படி வளைச்சி இப்படியே கொண்டு போகணும், இப்படியே கொண்டு போய் விட்டுறணும். இந்த இதில் வெட்டக்கூடாது, இதில் வெட்டணும். சரியாப்பா? இங்கிட்டு பார்க்கையிலையும் அந்த அளவு வந்துடும். இந்த அவங்க நம்ம இங்கே 1.25 வச்சது மாதிரி இங்கேயும் 1.25 வைக்கணும்னு ஒரு சிலர் சொல்லி தர்றாங்க. அப்படி வச்சா இங்கனக்குள்ளே இழுக்கிற மாதிரி தான் வருது. நானும் அதே மாதிரி தச்சு பார்த்தேன். இங்கனக்குள்ளே இந்த இப்படி இருக்குது, இந்த இடம் இப்படி இழுத்த மாதிரி வருது. அதனால் ஃப்ரெண்டை போட்டு பேக்கில் அரை இன்ச்சு குறைச்சிட்டு அந்த ப்ராப்ளம் வரலை. என்னோடய அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், எனக்கு அது வரலை. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சரியா? அப்படி கேட்குறவங்களுக்கு சொல்கிறவங்களுக்கு அவங்க சொல்லும் போது நம்ம மாற்றிக்கிடலாம். ஆனால் படிக்கிறது இதை மாதிரி படிச்சுக்கோங்க. இது முடிஞ்சிச்சு. இது முடிஞ்சோடனே அடுத்து நம்ம டாட்டு பிடிக்கிறது. டாட்டு எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நடு சென்ட்ரு டாட்டு பார்க்கணும். சென்ட்ரு டாட்டு இது நேர் பீஸுங்கிறதுனால நம்ம நல்லா இழுத்து பிடிக்கலாம். இந்த முனை இருக்குல்ல, இதுதான் நிப்பிள் பாயிண்ட்டு. இந்த முனையவும் இதுலேயும் சென்டர்லையும் இந்த இதில் சென்டரில் நல்லா இழுக்கலாம், இழுவையே கொடுக்காது. இது நேராக இருக்கும். சரியா? இது நேராக வச்சு இதில் சென்டரில் நம்ம பார்க்குறோம்ல, இதுலேயும் சென்டரை வச்சு இந்த இது அரை இன்ச்சு முதல்ல நம்ம அந்த இதை போடையிலேயே நீங்கள் தையலுக்கு விட்டாதையும் இதில் போட்டுருங்க. இதை மார்க் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதை நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்துக்கிட்டு இதை சொல்லுங்க. இந்த முனை இருக்குது பார்த்தீங்களா, நிப்பிள் முனை, அது வரையுமே பிடிச்சிட்டு இது நம்ம சென்டரில் வைக்கணும். இந்த மார்க்கு பண்ணிடுறேன். இந்த மார்க்கை பண்ணிவிட்டு அப்புறம் இந்த தையல் இருக்குது பார்த்தீங்களா, அது வரையும் நேராக ஸ்ட்ரைட்டாக. அடுத்து நம்ம உள்ளக்க இணைக்கிறதுக்காக அரை இன்ச். புரியுதா? இது வரையும் புரியுதா உங்களுக்கு? இது வந்து 2.25 தான் இருக்கும், 2.25 இந்த சட்டைக்கு. ஆனால் இந்த அளவு வந்து 3 இன்ச்சு வரையும் இருக்கும். 3.5 மேலே கூடாது யாருக்குமே. சரியா? இது 3 இல்லைன்னா 3, அதுக்கு மேலே இருக்காது. ரொம்ப ரொம்ப வளர்த்தியாக இருக்கிறவங்களுக்கு வேணால் ஒரு 4 இன்ச்சு இருக்கும், அவ்வளோதான். பொதுவாக 90% 3, 3.5 அதுக்கு மேலே இருக்காது. இது முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த இதை குறிச்சிட்டோம், இந்த மார்க்கை குறிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த டாட்டை பார்க்கணும். இந்த டாட்டு 6 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 6 இன்ச்சு நீங்கள் அளவு கழுத்து எடுத்தீங்க அப்படின்னா அது நார்மல் கழுத்து. 6க்கு கீழே இறங்க 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 இங்கே பிடிக்கிற டாட்டு மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். இந்த அளவு மேலே ஏற ஏற இந்த நடு டாட்டு வந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும். சொல்கிறது விளங்குதா? டாட்டுன்னா இந்த இதுதான் டாட்டு.
ப்ளவுஸுக்கு 3 டாட்டு. சரி. இது சென்டர் டாட்டு பிரிச்சுட்டோம். இப்போ இந்த நம்ம ஊக்கு இந்த கொக்கி மாட்டுவோம்ல, அங்கே இருக்கிற டாட் இருக்குல்ல, இதுதான் சென்டர் டாட். இது வந்து நடுவில் சென்டர் டாட்டு, இது இந்த பட்டி பக்கம் இருக்கிற டாட்டு, இது ஆம்கோல் டாட்டு. இப்போ இந்த டாட்டை சொல்கிறேன். 6 இன்ச்சு வரையும் வந்து நார்மலான கழுத்து. அந்த நார்மலான கழுத்துக்கு நீங்கள் என்ன செய்யலாம், இது ரெண்டையும் சமமாக எடுத்து அதுக்கு முன்னக்கூட்டி இதை பார்த்துக்கோங்க. இந்த பட்டி போட்டிருக்காங்கல்ல, இந்த கழுத்தில் இருந்து இதுவரையும் என்ன அளவுன்னு பார்த்துக்கிடணும். நம்ம பட்டி இணைக்கிறோம்ல, அது வரையும் உள்ள அளவை நீங்கள் குறிச்சிக்கணும். இது வரையுமே 3.25 இன்ச்சு இருக்குது. 3 இன்ச்சு இருக்குது. 3 இன்ச்சுன்னா இதை விட இந்த கழுத்துக்கு வந்து நம்ம எதுனா ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோம். அதனால் கழுத்துக்குன்னு யோசிக்கக்கூடாது. இதுக்கு 1/2 இன்ச்சு, இதுக்கு 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு கூட்டிக்கிறேன். இதில் இருந்து என்ன செய்யணும், 3 + 1ன்னா 4 இன்ச்சு போச்சு. புரியுதாப்பா? இது வரையும் புரியுதா உங்களுக்கு? 4 இன்ச்சை குறிச்சிட்டு தான் இந்த 6 இன்ச்சு கழுத்து வந்து நார்மலான கழுத்து. அப்போ இதுக்கு நீங்கள் சென்டர் பார்த்து இந்த டாட்டா குறிச்சிடலாம். இதுக்கு சென்டர் பார்த்து இதுலேயே பாருங்கள், சென்டரில் தான் இருக்கும். இந்த இருக்காப்பா, இவ்வளோ இருக்குது. 3.5ன்னா எவ்வளவு? 1.25. 1.25ஓட ஒரு கோடு தள்ளி இந்த டாட்டு இங்கனக்குள்ளே பிடிக்கிறது. 1.25 3. சரியா? 3 சென்டரில் தான் வந்திருக்கு இந்த டாட்டு. அதே மாதிரி நீங்கள் இதில் சென்டரெலாம் குறிச்சிடலாம். 2.25 இந்த டாட்டு சென்டர் டாட்டை குறிக்கணும். இதே இது கழுத்து 5 இன்ச்சு இருக்குது அப்படிங்கும்போது இங்கே 1 இன்ச்சு ஏறிச்சா, அப்போ இங்கேயும் 1 இன்ச்சு ஏறும். இந்த சென்டர் டாட்டு கீழே இறங்கின மாதிரி தெரியும். இதே இது இந்த கழுத்து வந்து கீழே 7 இன்ச்சு வைக்கிறாங்க, அப்போ இது குறைஞ்ச மாதிரி தெரியும். இந்த டாட்டு குறையும். கழுத்து மேலே ஏற ஏற இந்த டாட்டு கீழே இறங்கின மாதிரி இருக்கும், தெரியும் நமக்கு. இந்த பகுதி அதிகமாக இருக்கும். ஆமாம், கழுத்து இங்கே இறங்க இறங்க இந்த பகுதி குறைச்சோம். இங்கிட்டு வந்து என்ன இருக்கும், இந்த டாட்டு மேலே ஏறின மாதிரி இருக்கும். என்னடா இங்கே சென்ட்ரு தானே சொன்னாங்க, இதில் என்னடா இதில் காவாசி இருக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. புரிஞ்சிருக்கா? அவ்வளோதான். இதை மாதிரி சொல்லிட்டேன். அப்போ அதுக்கப்புறம் இங்கிட்டு உள்ளதையும் நீங்கள் பாருங்கள். இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவு நான் வெளிப்பக்கமே வச்சு சொல்லித்தரேன். இந்த அளவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவு இந்த பட்டி இணைக்கிற அளவும் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்துருங்க. பார்த்தா எவ்வளோப்பா இருக்குது? 4.25. 4.25 இருக்குது. இதே 4.25 இந்த பிடிச்சிட்டு இங்கிட்ட 1/2 இன்ச்சு இங்கிட்ட 1/2 இன்ச்சு வைப்போம். அப்போ 5.25 போச்சு. இது 5.25 போச்சு. அப்போ இந்த கோடு, இந்த லைனு, இந்த லைன், இப்படி நம்ம மார்க் பண்ணணும். இதுதான் ஃப்ரெண்டோட நம்ம எடுக்கிற மார்க். இதை குறிச்சிடணும். குறிச்சிடணும். இந்த மாதிரி தான் வரும். சரியாப்பா? குறிச்சிட்டிங்களா? இதில் இருந்து 1.5 இன்ச்சு ஒவ்வொருத்தர் 1.25 1.5 நம்ம இதில் பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த டாட்டு எவ்வளோ பிடிச்சிருக்காங்க, 1.5 பிடிச்சிருக்காங்களா, 1.25 பிடிச்சிருக்காங்களா. இதை நான் வெட்டி விட்டுருக்கேன். நான் 1.5 இன்ச்சு பிடிப்பேன். எனக்கு வந்து 1.5 இன்ச்சு பிடிச்சிருக்கேன். இந்த துணி வந்து உள்ளுக்க போகுங்கிறதுனால இதை வெட்டி விட்டுருக்கு. இப்போ 1.5 இன்ச்சு இங்கேருந்து இங்கே வரை உள்ள அளவு எவ்வளவு நீங்கள் பார்த்துக்கிறணும். பார்த்துட்டு இங்கேருந்து 1.5 இன்ச்சு, இங்கேருந்து 1.5 இன்ச்சு. அந்த நம்ம இந்த அளவு குறித்தோம் பார்த்தீங்களா, இது பாருங்கள் 2.5 இருக்கா, 3 இன்ச்சு வரையும் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். இதில் உள்ளதை நம்ம குறிச்சிக்கிறோம். அந்த இதில் என்ன வந்திருக்கோ அதை நம்ம குறிச்சிக்கிறோம் அந்த இதில். ஆனால் 3 இன்ச்சு வரையும் இருக்கும். இது வந்து ஊசியாக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் டாட்டு எடுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஏறிக்கிட்டே போகும். இந்த அளவு ஏறிக்கிட்டே போகும். வேண்டான்னா இறக்கின மாதிரி இருக்கும். இது வரையும் டவுட் இல்லை. அடுத்து இதையும் நம்ம நேராக வைக்கிறோம். வச்சுட்டு இது 2 அதிகபட்சமே 3 இன்ச்சு தான் இருக்கும். ரொம்ப கூட இருக்காது, 3 இன்ச்சு இருக்கும்.
2.25 இருக்குது. நம்ம இதில் 1/2 இன்ச்சு போட்டிருப்போம். 3 அதுக்கு மேலே இருக்காது. இதில் இருந்து 2.25 இதுக்கும் அதான் சொல்கிறேன் இல்லைப்பா. நான் இந்த அளவு கூட கூட கப்பு வந்து அமுங்கின மாதிரி இருக்கும், நெருங்க கூடின மாதிரி இருக்கும். இந்த சட்டை அளவு இந்த மாதிரி தான் இருக்குன்னா இந்த மாதிரி குறிச்சிக்கிறணும். எனக்கு வந்து பொதுவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இது 1.5 இது 1.5 இது 1.5 இப்படி தான் இருக்கும். டாட்டு வந்து நார்மலாக சொன்னால் இங்கிட்டு 1.5 இன்ச்சு இங்கிட்டு 1.25 கூட இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி முக்கோணம் மாதிரி தான் இருக்கும் டாட்டு பிடிக்கிறது. ஆனால் இந்த சட்டைக்காரங்களுக்கு வேண்டாம், குறைச்சி இருக்கிறதுனால நம்ம இந்த அளவு அதிகமாக இருக்குது. இதை நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, இதை வச்சு புலம்பக்கூடாது. சட்டை எடுங்களேன், அதில் நீங்கள் இந்த விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இங்கேயும் பாருங்கள், இதுலேயும் சென்ட்ரு வரும், இதுலேயும் வந்துடும். இந்த அளவு வந்துடுச்சு. இந்த அளவு 1/2 இன்ச்சு கரெக்டாக போயிடுச்சு. இதிலேருந்து நம்ம தையல் துண்டு இப்படி வந்து இது வந்து தையலுக்குள்ளது வந்துடும். இந்த அளவு முடிஞ்சிடுச்சு. அப்புறம் இந்த ஆம்கோல் தாட்டும் அதே மாதிரி தான் எங்கே வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதையும் பிடிச்சிடும். அளவு சட்டையில் வச்சு தைக்கிறதுனால தான் நான் இப்படி சொல்லித்தரேன். அளவு எடுத்தேன்னா இந்த இடத்துல வரும், இந்த அளவுக்கு இந்த இத்தனை இன்ச்சு விடணும் அப்படிங்கிறது இருக்கும். அது வேறு மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம அளவு ப்ளவுஸு எப்படி இருந்தால் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்து இந்த இது இதில் வந்து இதையுமே பின்னாடியே எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னாடி குடையிறோம்ல, அது இழுத்துக்கிட்டு இருக்கும். இந்த இதையும் பார்த்துக்கோங்க. சுத்து கை நேற்று உனக்கு சிரமமாக இருந்துச்சுல்ல, இது இப்படி போட்டோன்னே நேரம் ஆயிடுச்சு. ஆம்கோல் தான் அப்படி இருக்க சொன்னேன். இதை இப்படி பார்த்து நல்லா விரித்து விட்டுட்டு இந்த டாட்டு எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்து 4.5 இன்ச்சில் வந்திருக்கு. அப்போ இதில் இருந்து ஒரு 4.5 இன்ச்சு வந்துருச்சு. அப்போ இதுக்கு அங்கிட்டு டாட்டு பிடிக்கிறோம். இது வந்து என்ன செய்யணும்னா அந்த இப்படி 2ஆக போடணும். 1/2 இன்ச்சு ஒரு 3/4 இன்ச்சு வரையும் பிடிச்சிக்கலாம். இது நேர் பீஸில் லூஸு கிடைக்கணும்ல. இந்த பீஸுன்னா இழுவை கொடுக்கும், 1/2 இன்ச்சில் நம்ம பிடிச்சிக்குவோம். இது வந்து நேர் பீஸு, இழுவையே கொடுக்காது. அது லைனிங் வேறு வச்சு தைச்சோம்னா துப்புரவு இழுவை கொடுக்காது. அதனால் இதை நீங்கள் 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதில் இருந்து ஒரு 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. 3/4 இன்ச்சு